சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஸ்வரூபத்தையே மறந்து அவஸ்தைப்பட்டு இனி என்ன மறந்தேன், நான் என்ன பண்ணுறது? ஏன் மறந்தேன்னு கேட்டால் என்ன? இப்போ நமக்கு தேவை நினைக்கிறதானே தேவை. ஏன் மறந்தேங்கிறத ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அது மாதிரி தான் அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது. ஏன் மறந்தேன்னா மறந்தேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவை ஞானமே தவிர எப்படி தான் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னு சைவ சித்தாந்திகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிரம்மத்துக்கு எப்படியா அஜ்ஞானம் வந்தது, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பிறகு தான் வேலையை தவிர அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் நாங்கள் வேறு திரும்ப இன்னொரு கவுண்டர் கொஸ்டின் தான் உங்களை கேட்போம். அப்படி தான் சொல்லுவோம். எதுக்கு சொல்கிறேன்னு, ஏன் மறந்தேன்னு கேட்டால் அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாது நம்மளால். அதை நம்ம ஒத்துக்க வேண்டிதான். மாதிரி எதுக்குன்னா பற்றிய பற்றுங்கிறார் தாய்மானவர். இது உலகத்தில் இருக்கிற இது பாட்டிலையும் அதை கொண்டு வர்றாரு. அது பிடிச்சிக்கிச்சான். பற்றிய பற்று, பற்றிய பற்று இல்லாட்டி என்ன சொல்லணும்னா அது தன்னை பிடிச்சிக்கிட்டதுன்னு சொல்கிறது ஒரு பழக்கம். பற்றிய பற்று, என்னிடத்துல இருக்கிற பற்றுங்கிறது எல்லாத்தையும் பற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாவற்றையும் பற்றி கொண்டு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். தமிழில் பற்றுன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். மாட்டை பற்றுறதெல்லாம் கிடையாது. அதனால் பற்றிய பற்று பிரபஞ்ச முகமாக சென்றன் வியாக்கியானம் பண்ணுறார். தமிழ் இருக்கே வியாக்கியானம், தோழின்னு தமிழில் இருக்குது, பாட்டில் இவர் சகியேன்னு எழுதுகிறார். அப்படின்னா பார்த்தோம், சகிக்கவே முடியல. அதனால் சகியே, சகிங்கிறது நம்ம சப்தம்தான். இகாராந்தா ஸ்திரீலிங்கா சகி சப்தா இல்லை. சகியே பிரபஞ்சமுகமாக பற்றிய பற்றுக்களி யாவும் நீங்க இதயத்தில் முதல்வனையே ஆதரவாக பற்றச் சொன்னான். அங்கனம் பற்றி திருவுருளால் நோக்கிய விடத்து நான் அடைந்த சுக இலாபத்தினை சுவானுபூதியில் தெரிந்து கொள்வதன்றி யாதென்று வாயினால் சொல்ல மாட்டுவேன் சிறிதும் பிறருக்கு எடுத்து சொல்லத்தகாத காரியத்தை பேசினான். தான் விளக்கம். எளிமையான விளக்கம் தான், அப்படி ஒன்றும் கடினமான இதுக்கு மேலே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கைவல்ய நவநீத வியாக்கியானம் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சம்ஸ்கிருதம் படிக்க முடியுமோ அத்தனையும் படிச்சுடலாம். அதில் கைவல்ய நவநீதத்தில் அது தமிழ் டெக்ஸ்ட்டுன்னு பேர், ஆனால் சம்ஸ்கிருதம் முழுக்க அதில் தான் படிக்க முடியும். நிறைய பாஷைகள்லாம் அதில் தான் வரும். இருக்கட்டும். பற்றிய பற்று நிறைய பிடிச்சி வச்சுருக்கு, அதை விட முடியல பாருங்க. எத்தனை இதெல்லாம் ரொம்ப ஆசா பாசங்களை எல்லாம் நிறைய விருத்தி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாரையும் உங்களை எல்லாரும் யாருக்கும் வீடு ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போகக்கூடாது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. எல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி அத்தனை பேரும் இமயமலை கூட்டின்னு போகிறேன். அங்கேயே குகைக்குள்ளே உட்காந்து வச்சுட போகிறேன். அங்கே தான் தினம் காலமிருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் கங்கை தண்ணி, அங்கே கிடைக்கிற பழம்தான் அப்படின்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 4-5 பேர் ஓட ஆரம்பிச்சுடுவீங்க இந்த பக்கம் அந்த பக்கம். பற்றிய பற்று எல்லாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா, சுவாமி ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, ஒரு ஃபோன் பண்ணிட்டாவது வரேன், இப்போ கொடுமை பண்ணாதீங்கன்னு சொல்லி தோணுமா இல்லையா? நம்ம மோட்ச இச்சையெல்லாம் அவ்வளவுதான். இல்லை பற்றிய பற்று. அதனால தான் நிறைய பேருக்கு சாகிற போது முடியவே மாட்டேங்குது. பாவம், ஐயோ போகிறோமே என்ன ஆக போகிறது நமக்கு. அப்புறம் இந்த பையனுக்கெல்லாம் அந்த பேரனுக்கு கொஞ்சம் கை காலெலாம் சரியாகல, என்ன பண்ண போகிறதோ தெரியல. அது யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறதோ, அது எப்படி இருக்க போகிறதோ, அதோட லைஃப் எப்படி இருக்க போகிறதோ, அது யார் பாதுகாக்க போகிறோட. பாவம் அனாதியாக போகிறது. அதுக்காகவாவது நான் இருக்கணும். எப்படி இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் இப்படிலாம் இருக்குது. சொல்ல உங்களுக்கெல்லாம் உங்கள் சாமியார்களுக்கெல்லாம் கருணையே கிடையாது, இரக்கமே கிடையாது. எதை சொன்னாலும் பற்றுன்னுடுவாங்க, அப்படின்னுடுவான். அது உண்மையை சொன்னால் கோபம் ஏன் வருதுன்னா எல்லாம் இருக்குது. பற்றிய பற்று. ஆனால் தாய்மாரோட லைஃப் இல்லறத்துக்கு தான் துறவரத்துக்கு வந்திருக்காரு. அதனால தான் ஒரு பாட்டே பாடுறாரு. சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்று அற அருள் செயலில் நெற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையேங்கிறார். ரெண்டும் அவர் அனுபவிச்சிருக்காரு, சொல்றாரு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.